ஹரிஷம்மா நைட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டாருங்க. என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்க வந்திருக்காரு. நைட்டு அவனுக்கு சாதம் தாங்க கொடுக்க போகிறேன். சாதம் ரசம் வச்சு கொடுக்க போகிறேன். அபிமாவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அவளை இட்லி பொடி இருக்குது, தோசையை ஊற்றி சாப்பிட சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே வேண்டாம். அந்த காலிஃப்ளவர் தின்னது எனக்கு வயிறுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் சாப்பிடாம படுத்துட்டாலே ஃப்ரீயாக இருக்கும்னு தோணுது. இங்கே பாருங்கள், பிள்ளை ரசம் வேணுமா குருமா குழம்பு வேணுமா? குருமா குழம்பு வேணுமா? ஆமாம் ஊற்றுற அக்கா தோசைக்கு வச்சு சாப்பிட்டுவோம்க்கா. என் பிள்ளைக்கு ரசம் வச்சு சாப்பிட கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். அவனுக்கு குருமா குழம்பு தான் பிடிச்சிருக்கான். சரி, குருமா குழம்பு கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். ரசம் வச்சு சாப்பிட்லாம் என்னம்மா? சரி, எல்லாத்துக்கும் பாய் சொல்லி குட் நைட் சொல்லுங்க. பாரு நிமிந்து பாரு. ஏன் ஒருத்தன் அப்பளத்தை தேடுவோம். அப்பளம் எங்கே இருக்குது? மதியானம் அப்பளம் சாப்பிட்டாமல அப்பளம் காணலேன்னு தேடுகான் பாருங்க. இதெல்லாம் சொல்லியே கொடுக்காண்டா. இதெல்லாம் தெரியும். அங்கே பாருங்க என்ன இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடுகான். அப்பளம் டப்பா கீழே இருக்கு. எப்படியா தேடி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? தேடி கண்டுபிடிச்சிடும். அவன் ஆள் யார் அங்கே சிரிப்பை பாருங்க. எப்படிதான் கண்டுபிடிப்பான்னு தெரியாது. எல்லாம் கண்டுபிடிச்சிடுவார். ஓகே பாய் சொல்லு எல்லாத்துக்கும். பாய் குட் நைட். பார்த்து பத்திரமா தூங்குங்க. நாங்களும் தூங்க போகிறோம். சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். ஓகே பாய்மா. காலைல வீடியோ போடுறோம்.